வாலாஜா பேருந்து நிலையம் அருகே முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மகளிர் கட்டண விலக்கு பேருந்து பழுதடைந்ததன் காரணமாக அதில் பயணிக்க இருந்த பயணிகள் அவதியடைந்தனர். மகளிருக்கு கட்டணம் விலக்கு அளிக்கும் பேருந்து என்பதால் விடியா ஸ்டாலின் அரசின் காலாவதியான போக்குவரத்து துறை அலட்சியத்துடன் செயல்படுகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பனையேரிகள் சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் கள் குறித்து தவறான தகவலை தெரிவித்த அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் கள் மீதான தடையை நீக்க வலியுறுத்தியும் ஏராளமான பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்முடி அவர்கள் சட்டசபையில் கல்லை பற்றி தவறான தகவல் சொல்லியிருக்காரு. அதை கண்டித்தும் அதை தாண்டி கல் நல்லசாமி ஐயா எங்களுடைய தலைவர், அவர் கல் இயக்கத்தோட தலைவர், அவரை போலீஸ் அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போன காரணத்துக்காகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் கட்டிட தொழிலாளி உயிரிழந்தார். ஈச்சந்தோப்பு பகுதியில் விபத்தில் சிக்கிய கட்டிட தொழிலாளிக்கு அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்தும் முறையாக சிகிச்சை அளிக்காததை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாக சீர்கேட்டால் மருத்துவத்துறை சீரழிந்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.